ஆன்மீக யதார்த்தம் உங்களை ஒரு உன்னதமான பயணத்திற்கு அழைத்துச் செல்லும். உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கும் இந்த பயணம் உங்கள் அறிவாற்றலையும் சந்தோஷங்களையும் விரிவாக்கும். இந்த பயணம் ஆன்மீக யதார்த்தம் தியானம் மற்றும் தியான அனுபவங்களை பற்றியதே. இதை காணும் பொழுது மன அமைதியுடன் பாருங்கள். அதன் ஓட்டத்தில் உங்களை ஐக்கியமாக்கி பாருங்கள். ஆராய்ச்சியில் ஈடுபடாதீர்கள். அதற்குள் முற்றிலுமாக இருத்தல் அவசியம். ஏதாவது மாற்று எண்ணங்கள் தோன்றினால் ஒரு ஆழ்ந்த சுவாசம் பெறுங்கள். அதனுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்காகவே. இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் நாம் ஒரு சிறு துகள். நாம் ஒவ்வொருவரும் தேடுவது நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, அமைதி, அறிவாற்றல், செல்வம், ஒற்றுமை மற்றும் சந்தோஷமான மனநிறைவு மிகுந்த ஒரு வாழ்க்கை. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அடைய வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு மனிதரும் இந்த நிலையை அடையத்தான் கடினமாக முயற்சிக்கின்றனர். இந்த நிலையை அடைய முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். இந்த நிலையை அடைவதற்கு நமக்கு சுய அறிவும் பிரபஞ்ச சக்தியை பற்றிய அறிவும் வேண்டும். இப்பொழுது நாம் பிரபஞ்ச சக்தியை பற்றி தெரிந்து கொள்வோம். பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும் ஒரு சக்திதான் பிரபஞ்ச சக்தி. இந்த சக்திதான் பிரபஞ்சத்திற்கும் கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கும் அணுக்களுக்கும் இடையேயான இணைப்பு பாலம் என்று கூறலாம். இந்த சக்திதான் ஒவ்வொன்றுக்கும் இடையேயான இடைவெளியில் நிரம்பியுள்ளது. பிரபஞ்சத்தை வரிசைப்படுத்தி ஒரே சீர்வரிசையில் வைத்திருப்பதும் இந்த சக்திதான். பிரபஞ்ச சக்தி என்பது உயிர் சக்தி. நம் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்த உதவும் சக்தியும் இதுதான். நமது ஆன்மாவை விரிவடையச் செய்யவும் இந்த பிரபஞ்ச சக்தியால் முடியும். பிரபஞ்ச சக்திதான் நம்முடைய ஒவ்வொரு செயல்முறைகளுக்கும் பணிகளுக்கும் ஆதாரம். குறைந்த அளவு ஆழ்ந்த உறக்கத்திலும் பூரண அமைதியிலும் இந்த சக்தியை பெறலாம். நமது அன்றாட பணிகளுக்கு இந்த சக்தியைத்தான் பயன்படுத்துகிறோம். பார்ப்பதற்கு, பேசுவதற்கு, கேட்பதற்கு, யோசிப்பதற்கு மற்றும் நம் உடலின் எல்லா செயல்களுக்கும் பிரபஞ்ச சக்தியைத்தான் உபயோகப்படுத்துகிறோம். உறக்கத்தின் பொழுது நமக்கு கிடைக்கும் குறைவான பிரபஞ்ச சக்தி நம்முடைய அன்றாட பணிகளுக்கு போதுமானதாக இல்லை. அதனால்தான் நாம் களைப்படைந்து சோர்வடைந்து ஒருவித பதட்டத்துடன் காணப்படுகிறோம். இதன் காரணமாகத்தான் மனசோர்வு, உடல் உபாதைகள் மற்றும் எல்லாவித நோய்களுக்கும் ஆளாகிறோம். இந்த அவஸ்தைகளிலிருந்து நாம் வெளிவர நமக்கு இன்னும் அதிகமாக பிரபஞ்ச சக்தி தேவைப்படுகிறது. பிரபஞ்ச சக்தி நம் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி ஒரே சீர்வரிசையில் எடுத்துச் செல்ல தேவைப்படுகிறது. ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை பெற தேவைப்படுகிறது. நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பணியிலும் முழு ஈடுபாட்டுடன் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள தேவைப்படுகிறது. நம்முடைய அறிவாற்றலை அதிகரித்துக் கொள்ளவும் இறுதியாக நம்முடைய உள்ளுணர்வை பரந்த நோக்கத்தில் காணச் செய்யவும் இது உதவுகிறது. தியானத்தின் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்ச சக்தியை அபரிவிதமாக பெற முடியும்.
தூக்கம் விழிப்புணர்வற்ற தியானம், தியானம் விழிப்புணர்வான தூக்கம். தூக்கத்தின் பொழுது குறைந்த அளவுதான் பிரபஞ்ச சக்தியை பெற முடிகிறது. தியானத்தில் ஈடுபடும் பொழுது அபரிவிதமான சக்தியை பெற முடியும். இந்த சக்தி நம்முடைய உடல், மனம் மற்றும் அறிவுத்திறனை பல மடங்கு விரிவடையச் செய்கிறது. நம்முடைய 6வது அறிவின் கதவு திறக்கவும் விரிவடையவும் இது உதவுகிறது. தியானத்தின் மூலம் கிடைக்கப் பெறும் அதீதமான சக்தி நம்மை சந்தோஷப்படுத்தும், நம் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும், முழு மன நிறைவுடன் காணப்படுவோம். மேலும் பல சிகரங்களை தொடச் செய்யும். தியானம் என்பது வேறு ஒன்றுமில்லை, விழிப்புணர்வுடன் நமக்குள் நாம் செல்லும் பயணமே தியானம். தியானம் என்பது ஒரு பயணம். தியானத்தின் பொழுது நாம் நம் உடலிலிருந்து மனதிற்கு பயணிப்போம், மனதிலிருந்து அறிவாற்றலுக்கும், அறிவாற்றலிலிருந்து நமக்குள், பின்பு அதையும் தாண்டி. தியானம் மேற்கொள்ள முதலில் நம் உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட செயல்களை நிறுத்த வேண்டும். அதாவது உடல் அசைவுகளையும், பார்ப்பது, பேசுவது, யோசிப்பது போன்ற செயல்களையும். தியானம் செய்யும் முறையை நாம் தெரிந்து கொள்ளலாம். தியானத்திற்கு முக்கியமானது அமரும் நிலை. எந்த முறையிலும் அமர்ந்து கொள்ளலாம், நமக்கு சௌகரியமான முறையில். அதே சமயத்தில் அசைவின்றி ஒரே இடத்தில் அமர்ந்து கொள்வது முக்கியம். தரையில் அமர்ந்து கொண்டோ அல்லது நாற்காலியில் அமர்ந்து கொண்டோ தியானம் மேற்கொள்ளலாம். நமக்கு எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்ய வசதியாக உள்ளதோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்யலாம். வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். கால்களை சப்பனமிட்டுக் கொள்ளுங்கள். 2 கைகளின் விரல்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கண்களை மெதுவாக மூடுங்கள். அமைதியாக சகஜமாக உட்காருங்கள். உங்கள் முழு உடலையும் லேசாக்கிக் கொள்ளுங்கள். மனதையும் லேசாக்கிக் கொள்ளுங்கள். கால்களை பின்னி விரல்களை கோர்த்த நிலையில் நமக்கு ஒரு சக்தி வளையம் உருவாக்கப்படுகிறது. கண்கள்தான் நம் மனதின் கதவுகள். அதனால் கண்களை மூடிய நிலையில் இருத்தல் அவசியம். மந்திரம் உச்சரிப்புகள், வேறு உச்சரிப்புகள் மனதின் வேலை. அதனால் இவைகளை நிறுத்த வேண்டும். நம்முடைய உடல் முற்றிலும் சகஜ நிலையில் இருக்கும் பொழுது நமது உள்ளுணர்வு அடுத்த நிலைக்கு பயணம் செய்யும். மனம், அறிவாற்றல். மனம் என்பது வேறு ஒன்றுமில்லை, அது எண்ணங்களின் புதையல். நமது எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றவாறு எண்ணற்ற கேள்விகள் தெரிந்தோ தெரியாமலோ நமது மனதிற்குள் எழுந்தபடியே இருக்கும். மனதை, அறிவாற்றலை கடந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் நாம் நமது மூச்சுக்காற்றை கவனிக்க துவங்க வேண்டும். நமது ஆன்மாவின் இயற்கையான குணம் கவனித்தல். இதனால் நாம் நமது மூச்சுக்காற்றை கவனிக்க துவங்க வேண்டும். மூச்சு விடுவதை ஒரு செயலாக எண்ணி செய்யக்கூடாது. காற்றை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதும் நமக்கு தெரிந்து நடக்கக்கூடாது. மூச்சுக்காற்றை சுவாசிப்பதும் வெளியேற்றுவதும் தன்னிச்சையாக நடைபெற வேண்டும். நம்முடைய இயற்கையான சுவாசத்தை கவனித்தல் மட்டுமே போதுமானது. இதுதான் முக்கியம். இதுதான் நம் எண்ணங்கள் சிதறாமல் இருக்க சிறந்த வழி. எண்ணங்களுக்கு பின் ஓடாதீர்கள். கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும்
எண்ண அலைகளுக்கும் இடம் கொடுக்காதீர்கள். எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். நம்முடைய சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். இயற்கையான சுவாசத்தை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். சுவாசத்துடன் மட்டுமே இருங்கள். அப்பொழுது நமது எண்ண அலைகளின் அளவுகள் குறையும். மெதுவாக நமது சுவாசத்தின் அளவு குறைந்து சிறியதாகிவிடும். இறுதியில் சுவாசத்தின் அளவு மிகவும் குறைந்து நம் புருவங்களுக்கு இடையே ஒரு ஒளிக்கீற்றைப் போல திடப்படுத்திக் கொள்ளும். இந்நிலையில் ஒருவருக்கு சுவாசமும் இருக்காது, எண்ணங்களும் இருக்காது. எண்ணங்களற்ற நிலையில் இருப்பார். இந்த நிலையைத்தான் முழுமையான முக்தி நிலை என்றோ அல்லது எண்ணங்களற்ற நிலை என்றோ கூறுகிறோம். இதுதான் தியான நிலை. இந்த நிலையில்தான் பிரபஞ்ச சக்தி அருவி போல் நமக்குள் பாயும். தியானம் அதிகமாக செய்வதன் மூலம் நமக்கு பிரபஞ்ச சக்தி அபரிவிதமாக கிடைக்கப் பெறும். பிரபஞ்ச சக்தி உடல் முழுவதும் சக்தி வடிவத்தின் மூலமாக பாயத் துவங்கும். இதை தெய்வீக வடிவம் என்றும் கூறலாம். எழுபத்து 2,000 நாடிகள் அல்லது சக்தி குழாய்கள் கொண்டு உடல் முழுவதும் இந்த சக்தி வடிவம் வடிவமைக்கப்படுகிறது. இந்த சக்தி குழாய்கள் அனைத்தும் உச்சந்தலையிலிருந்துதான் தொடங்குகின்றன. இந்த பகுதியை பிரம்மரந்திரம் என்றும் கூறுவர். இந்த சக்தி குழாய்கள் நம்முடைய உடல் முழுவதும் செடிகள், வேர்கள் மற்றும் இளம் கிளைகள் போல பரவி கிடக்கும். சக்தி வடிவம் நம் வாழ்க்கையின் அடிப்படை வடிவம். சக்தி வடிவம்தான் நம்முடைய எல்லா செயல்களுக்கும் மூல காரணம். ஏன், நாம் வாழ்வதற்கும் அதுதான் மூலம். நம்முடைய சக்தி வடிவம் ஆழ்ந்த உறக்கத்திலும் தியானத்திலும் பிரபஞ்ச சக்தியை பெறுகிறது. இந்த சக்தியைத்தான் நமது உடலும் மனமும் தனது அன்றாட பணிகளான பார்ப்பதற்கும், பேசுவதற்கும், கேட்பதற்கும், யோசிப்பதற்கும், மற்ற செயல்களுக்கும் பயன்படுத்திக் கொள்கிறது. இந்த செயல்கள் அனைத்தும் நாம் பெற்றுக்கொள்ளும் பிரபஞ்ச சக்தியின் அடிப்படையில் வைத்துத்தான் நடைபெறுகிறது. நமக்குள் நாம் பெற்றுக்கொள்ளும் பிரபஞ்ச சக்தியின் அளவு நமது எண்ணங்களை பொறுத்ததுதான். எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் பிரபஞ்ச சக்தி பாயும் அளவு குறைக்கப்படுகிறது. நமது எண்ணங்கள் தான் பிரபஞ்ச சக்தியின் பாய்ச்சலுக்கு தடுப்புச் சுவர் போடுகிறது. பிரபஞ்ச சக்தியின் வருகை குறைய குறைய நமது நாடிகள் அல்லது சக்தி குழாய்கள் பழுதடைகிறது.
இதன் காரணமாக புலப்படாத வெற்றிடம் நம் சக்தி வடிவத்தில் தோன்றுகிறது. இது நாளடைவில் நம்முடைய உடலில் நோயாக மாறும். மொத்தத்தில் நம்முடைய உடலில் தோன்றும் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் நம் உடலில் போதிய அளவு பிரபஞ்ச சக்தி இல்லாததுதான். தியானத்தின் மூலம் அபரிவிதமான பிரபஞ்ச சக்தியை நாம் பெறுவோம். இந்த சக்தி குழாய்கள் மூலம் நம்முடைய சக்தி வடிவம் முழுவதும் பாய்கிறது. அதிகமாக பாயும் பிரபஞ்ச சக்தி நம்முடைய சக்தி குழாய்களை சுத்தப்படுத்தி அதற்குள் ஏற்பட்டிருக்கும் வெற்றிடத்தை தகர்த்தெறிகிறது. நமது வெற்றிடங்கள் சுத்தப்படுத்தப்பட்டால் நம் நோய்களிலிருந்து நாம் வெளிவரலாம். அபரிவிதமான பிரபஞ்ச சக்தி நம் பிரம்மரந்திரத்தில் பாயும் பொழுது நம் தலைப்பகுதியில் ஒரு அழுத்தத்தை உணரலாம், அல்லது நம் உடல் முழுவதும் பாரமாகி விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள சக்தி குழாய்கள் சுத்தப்படுத்தப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒருவித அரிப்புத்தன்மையோ வலியோ ஏற்படக்கூடும். சில சமயங்களில் உடலின் பல்வேறு பகுதிகளில் நமக்கு வலி ஏற்படும். இந்த வலிகளுக்கு எந்தவித மருந்தும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மேலும் அதிகமான தியானம் மேற்கொள்வதன் மூலம் இந்த வலிகள் காணாமல் போகும். தியானத்தின் மூலம் நாம் அதிக பிரபஞ்ச சக்தியை பெற்றுக்கொள்ள நம்முடைய உடல் உபாதைகளிலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் நாம் வெளிவரலாம். பிரமிடுக்குள் அமர்ந்து தியானித்தால் தியான நிலை 3 மடங்காக பெற முடியும். இப்பொழுது பிரமிட் மற்றும் பிரமிட் சக்தியை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். பிரமிட் வடிவம் தான் மிக திடமான வடிவம். பூமி பந்தில் இந்த வடிவத்தில் மிக அதிகமான பிரபஞ்ச சக்தியை பெற முடியும். 52 டிகிரி 51 நிமிடங்கள் கோணத்தில் தான் இந்த பிரமிடுகள் வடிவமைக்கப்படுகின்றன. அந்த கோணம்தான் மிக அதிகமான பிரபஞ்ச சக்தியை பிரமிடுக்கு பெற்றுத் தருகிறது. எந்த விதமான பொருட்களை வைத்துக் கொண்டும் பிரமிடுகளை வடிவமைக்கலாம். வடிவமைக்கப்பட்ட பிரமிடுகளின் பொருட்களுக்கும் நாம் பெறப்போகும் பிரபஞ்ச சக்தியின் அளவுக்கும் சம்பந்தமில்லை. பிரமிட் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை சரியான வரிசையில் கொண்டு வடிவமைக்கப்பட வேண்டும். பிரமிட் அடிவாரத்திலிருந்து 1/3 பகுதி மேலிருக்கும் பகுதியில் தான் பிரபஞ்ச சக்தி அளவுக்கு அதிகமாக பாயும். இந்த பகுதியை மன்னர் அறை என்று கூறுவர். அதிகபட்சமான பிரபஞ்ச சக்தி இந்த மன்னர் அறையிலிருந்துதான் கிடைக்கப் பெறும். பின்னர் பிரமிடின் மற்ற பகுதிகளுக்கும் பிரபஞ்ச சக்தி பரவும். ஒரு கிறிஸ்டலை பிரமிடின் உச்ச பகுதியில் பொருத்தினால் உள்ளே பாயும் பிரபஞ்ச சக்தி பல மடங்கு பெருகி பிரமிட் முழுவதும் சீராக பாயும். பிரமிடுக்குள் அமர்ந்து தியானித்தால் தியான நிலை 3 மடங்காக பெற முடியும். பிரமிட் நமக்கு அடுத்த நிலையில் உள்ளவற்றோடு தொடர்பு கொள்ள உதவும்.
தியானத்தின் எல்லாவித அனுபவங்களையும் பிரமிடுக்குள் தியானித்தால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பல வலிகளுக்கு நிவாரணம் கிடைக்கும். நாம் இதுவரை பார்த்து வந்ததை மீண்டும் ஒரு முறை அலசுவோம். தியானம் ஆன்மாவுக்குள் செல்லும் பயணம். இதற்காக நாம் நம் மனம் மற்றும் உடலை கடந்து செல்ல வேண்டும். வசதியான முறையில் உட்கார்ந்து கொண்டால் நம் உடல் முற்றிலுமாக சகஜ நிலையில் இருக்கும். இதன் மூலமாக நம்முடைய உள்ளுணர்வை கடந்த நிலைக்கு செல்லலாம். நம்முடைய மூச்சுக்காற்றை கவனிப்பதன் மூலம் நம் எண்ணங்களை கடந்து செல்லலாம். நம் உடலும் மனமும் கடந்து அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது பிரபஞ்ச சக்தி நமக்குள் பாயும். பிரபஞ்ச சக்தி நம் உடலில் உள்ள உபாதைகளை களையெடுக்கும். இதன் காரணமாக மருத்துவத்தின் உதவியின்றி நாம் ஆரோக்கியமாக வாழலாம். பிரபஞ்ச சக்தி அதிகம் பெறுவதன் மூலம் நமது மனதுக்குள் ஒளிந்திருக்கும் அழுத்தத்திலிருந்தும் படபடப்பிலிருந்தும் விடுபடலாம். தியானம் செய்வதை நாம் அதிகரிக்க அதிகரிக்க மனம் சாந்தமடையும். பல புதிய இடங்கள் கிடைக்கப் பெறும். இதன் மூலம் நமது ஞாபகத்திறனும் அதிகரிக்கும். தியானம் செய்வதை நாம் அதிகரிக்க அதிகரிக்க நமது புரிதலின் அளவு அதிகரிக்கும். ஒருவருக்கும் மற்றொருவருக்குமான உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தியானம் நமது குடும்ப வாழ்வின் சுகங்களை அதிகரிக்கும். மனதில் அமைதி பிறக்கும். திடமான உடல் நிலையையும் நிம்மதியையும் தியானம் பெற்றுத்தரும். நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்க தியானம் உதவும். இந்த அதிசயங்களை பெறவும் மேலும் கிடைக்கவும் தியானம் அனுதினமும் மேற்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் அமர்ந்து கொண்டு தியானிக்கலாம். ஒரு நாளின் எந்த நேரத்திலும் தியானம் செய்யலாம். பயணத்தின் பொழுது கூட. தன்னுடைய வயதை ஒத்த நேரத்திற்கு தியானம் மேற்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு 30 வயது மனிதர் தியானம் செய்ய வேண்டுமானால் குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது தொடர்ந்து தியானிக்க வேண்டும். தியானம் செய்ய குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகிட வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. ஒவ்வொருவரும் தியானம் செய்ய வேண்டும். சிறுவர்கள்தான் தியானத்தில் சிறந்தவர்கள். 5 வயதிலிருந்து அவர்கள் தியானம் செய்யலாம். தியானம் பழகுவதற்காக ஒரு குருவையோ அல்லது ஒரு ஆசானையோ தேடிப் போக வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்குள்ளேயே ஒரு குரு, ஒரு ஆசான் வீற்றிருக்கிறார். உங்கள் சுவாசம்தான் உங்கள் குரு. உங்கள் சுவாசம்தான் உங்கள் ஆசான். இது அனைவருக்கும் பொருந்தும்.
தியானம் நாம் நமக்குள் நம் ஆன்மாவுக்குச் செல்லும் பயணம். தியான நிலையைப் பெற நாம் நம் உடல், மனம் இவைகளை கடந்து செல்ல வேண்டும். நம் உடலும் மனமும் கடந்தவுடன் பிரபஞ்ச சக்தி அதிகமாக நம்முள் பாயும். தியானம் செய்வதை நாம் அதிகரிக்க அதிகரிக்க நம் ஆத்ம ஞானம் பெருகும். நாம் இப்பொழுது அறிவு பற்றி தெரிந்து கொள்ளலாம். அறிவு தியானத்தின் மூலம் நமது அறிவாற்றல் விரிவடையும். தியானம் நம்மை உன்னத அறிவு நிலைக்கு கொண்டு செல்லும். அறிவு என்பது வேறொன்றுமில்லை, அனுபவம்தான். அனுபவம் என்றால் உடல், மனம், அறிவு மற்றும் ஆன்மா இவைகள் சேர்ந்த நிலையில் வாழ்வது. இந்த அதிக சக்தி நாம் மேற்கொள்ளும் செயல்களில் அதிக ஈடுபாட்டை ஏற்படுத்திக் கொடுக்கும். ஈடுபாடு அறிவாற்றலை பெருக்கும். அறிவு பெருகுவதன் மூலம் புரிதலும் ஞானமும் அதிகரிக்கும். இந்த புரிதல் மூலம் நாம் நம் உடல் மற்றும் மனம் மட்டுமே சம்பந்தப்பட்டவர் அல்ல என்பது புரியும். பல அபூர்வ ஆற்றலை பெற்றவர்கள் நாம் என்பது நமக்கு புரியும். நாம் இருக்கும் எல்லா சூழ்நிலைகளும் அறிவாற்றலின் மூலம் அறியப்படுகிறது. புரிதலின் மூலம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர முடியும். அதிக சக்தியும் அதிக அறிவாற்றலும் நம்முடைய உள்ளுணர்வை விரிவடையச் செய்யும். அதிக அறிவாற்றலை அதிகரிப்பதற்கு நாம் ஞானக்கண் மற்றும் அக உடலை பற்றி தெரிந்து கொள்வது மிக அவசியம். ஆன்மாவின் முக்கிய கருவி ஞானக்கண். அடுத்த நிலையில் உள்ளவற்றை பார்க்கவும், உணரவும், கேட்கவும் இந்த ஞானக்கண் உதவுகிறது. தியானம் மேற்கொள்வதை ஒருவர் அதிகரித்தால் அதிகமான பிரபஞ்ச சக்தி பாயத் தொடங்கும். அதிக சக்தி ஞானக்கண் திறக்க வழிவகுக்கும். தியானிப்பவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் கிடைக்கப் பெறும். ஞானக்கண் செயல்பட துவங்கும் சமயத்தில் நமது முன் நெற்றிப் பகுதியில் ஒருவித எரிச்சலோ அல்லது யாராவது பிடித்து தள்ளுவதைப் போன்ற உணர்வோ ஏற்படும். இதுவரை புலப்படாத நம்மை சுற்றியிருக்கும் வண்ணங்களை நாம் காணத் தொடங்குவோம். பல முணுமுணுப்புகள் கேட்கத் துவங்கும். காலடி ஓசைகளை கேட்கப் பெறுவோம். நாம் ஒரு இருட்டான சுரங்கம் வழியாக பயணிப்பதைப் போல் உணர்வோம்.
சக்தி வடிவம் போதுமான சக்தியை தியானத்தின் மூலம் பெற்றவுடன் நம் ஞானக்கண் முழு வளர்ச்சியை எட்டும். இந்த நிலையில் நாம் நம்மை சுற்றி நடப்பதையும் அடுத்த நிலையில் நடப்பதையும் தெள்ளத் தெளிவாக பார்க்கலாம். ஞானக்கண் முழுமையாக செயல்படும் நிலையில் நாம் நம் கண்கள் பார்க்கும் விஷயங்களை அதிக தெளிவுடன் காணப்பெறலாம். நமது 5 அறிவுக்கு மீறிய சம்பவங்களை நாம் தெளிவாக காணலாம். வார்த்தைகளில் அடக்க முடியாத பல புதிய விஷயங்களை நாம் உணரலாம். நம் ஆன்மாவின் குரலை கேட்கலாம். அடுத்த நிலையில் உள்ள பல ஒலி மற்றும் ஒலி கருவிகளின் ஓசையை கேட்கலாம். நம்மிடையே இல்லாத பல ஆசான்களை நாம் பார்க்கலாம். நாம் அவர்களை நமக்கு தெரிந்த அதே வடிவத்தில் சந்திக்கலாம். மேலும் தியானத்தின் மூலம் நம் ஆசான்களை ஒரு ஒளிவட்டமாக நாம் காணலாம். ஒளிக்கீற்றைப் போல் ஆசான்கள் நம் ஞானக்கண்ணுக்கு தென்பட்டாலும் அந்த ஒளிவட்டம் நமக்கு எந்த ஆசானின் ஒளிவட்டம் என்று புரிகிறது. அவர்களுடைய அருள் உரைகளை கூட நம்மால் கேட்க முடியும். நாம் ஒரு சுரங்கத்தில் பயணம் செய்து இறுதியாக ஒளியோடு நம்மை இணைத்துக் கொள்வோம். ஞானக்கண் பற்றி தெரிந்து கொண்டதால் நமக்கு நன்மைகள் சில. நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட நம்முடைய ஆசான்களின் அறிவுரைகளை கேட்டுப் பெறலாம். அடுத்த நிலையில் உள்ளவற்றை பார்த்தும் உணர்ந்தும் நம் கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கப் பெறலாம். இதன் மூலம் நம்முடைய செயல்களில் மாற்றம் தோன்றும். நம்முடைய நம்பிக்கைகளில் மாற்றம் பிறக்கும். நம்முடைய புரிதல்கள் மாறும். மூன்றாவது கண் அனுபவத்தின் மூலம் வாழ்க்கை பற்றிய நம் கண்ணோட்டமே மாறும். அடுத்ததாக நம்முடைய ஆன்மாவின் அடுத்த கருவியாக விளங்கும் அக உடலை பற்றி பார்ப்போம். அக உடல் என்பது நமது ஆன்மாவை அடுத்த நிலைகளுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு கருவி. புற உடலைப் போல
அகவுடலும் நம் ஆன்மாவின் இன்னொரு வடிவம். இயல்பு நிலையில் நம் ஆன்மா நம் உடல் முழுவதிலும் பரவி கிடக்கும். சாதாரணமாக அகவுடல் பயண அனுபவங்களை நாம் விழிப்புணர்வுடன் தூக்கத்தில் செய்வோம். இதை நாம் கனவு என்போம். அகவுடல் பயணத்தை நாம் தியானத்தில் விழிப்புணர்வோடு செய்வோம். அகவுடல் அகண்டம் காலம் இரண்டையும் கடந்து செல்லும் ஆற்றல் பெற்றது. இந்த அகவுடல் பயணங்களை உணர்ந்த பின் பல புதிய பரிமாணங்கள் காணப்பெறலாம். தியானத்தின் மூலம் நாம் அபரிவிதமான பிரபஞ்ச சக்தியை பெற்ற நிலையில் நம் உடலில் பரவி கிடக்கும் அகவுடல் ஒரு புள்ளியை நோக்கி பயணம் தொடரும். இந்த ஆன்மா பயணிக்க துவங்கியவுடன் உடலில் ஒரு நடுக்கம், அசைவு ஏற்படும். நம்முடைய உடல் பறப்பதைப் போல் உணர்வோம். நம்முடைய கை கால்களை உணர முடியாது. நம்முடைய உடல் இறகு போல லேசாகிப் போகும். ஆன்மாவின் அசைவுகளின் அனுபவங்களை நம் உடலின் வெவ்வேறு பாகங்களில் பெறலாம். அல்லது சில சமயங்களில் உடல் முழுவதும் சுழல்வது போல அனுபவம் பெறுவோம். இதை ஆன்மாவின் அசைவுகள் என்பார்கள். நாம் அதிகமாக தியானிப்பதன் மூலம் அதிகமான பிரபஞ்ச சக்தியை பெறலாம். நம் ஆன்மா அகவுடலாக மாறும் சமயத்தில் நம் உடல் வேகமாக நகரும். சுழற்சியும் அதிகமாக இருக்கும். இந்த அசைவுகளுக்குப் பிறகு இந்த அகவுடல் நம் புற உடலை விட்டு வெளியே வரும். இரண்டிற்கும் இணைப்பு பாலமாக ஒரு வெள்ளிக் கொடி இருக்கும். இந்த வெள்ளிக் கொடி என்பது துரிதகதியில் செயல்படும் உள்ளுணர்வு. இதுதான் புறவுடலுக்கும் அகவுடலுக்கும் இடையேயான தகவல்களை பரிமாற்றம் செய்ய உதவும். இதை வைத்துத்தான் நம் ஆன்மா பயணம் செய்யும். இந்த ஆன்மா பயணத்தின் பொழுது நமது அகவுடல் பல நிலைகளை கடந்து பயணிக்கும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நமது அகவுடல் தங்கு தடையின்றி வேறு பரிமாணங்களுக்கும் பயணம் செய்யக்கூடியது.
தியானிப்பவர் தம் உடலை விட்டு வெளியே வந்து தம் புற உடலையே காண முடியும். இதன் காரணமாக நம் புரிதலின் தன்மை அதிகரிக்கும். இதன் காரணமாகத்தான் தன் உடல் மற்றும் மனதிற்கு மட்டுமே நாம் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல என்பது புரியும். உடலில் குடிகொண்டு மட்டுமே இருந்து வருகிறவர் என்பதும் புரியும். இதுதான் உண்மையான புரிதல். ஆன்மாவின் பயணத்தின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற வேண்டும். இந்த ஆன்மா பயணத்தை அதிகமாக மேற்கொண்டால் நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கும் எல்லைகள் காணாமல் போகும். நாம் எல்லையற்றவர்கள் என்பதும் புரிய வரும். இந்த அனுபவங்களின் மூலமாக நான் என்பது ஆன்மா என்பது தெரிய வரும். நாம் எல்லையற்றவர்கள் என்பதையும் அறிந்து கொள்வோம். வாழ்க்கையின் புதிய பரிமாணங்களையும் நாம் கற்றுக்கொள்வோம். தியானத்தை அதிகமாக மேற்கொண்டால் நமக்கு அதிக அளவில் பிரபஞ்ச சக்தி கிடைக்கப் பெறும். நாம் செய்து கொண்டிருக்கும் பணியில் நம் ஈடுபாட்டை பிரபஞ்ச சக்தி அதிகரிக்கச் செய்யும். நம் உடல், மனம், உள்ளுணர்வு எல்லாமே முழு ஈடுபாட்டுடன் செயல்படத் துவங்கும். நமது சூழ்நிலைகள் நமக்கு முழுமையாக புரியும். புரிதல் என்பது வேறொன்றுமல்ல, நம் அறிவுதான். ஒரு மனிதன் அனுபவத்தை மட்டுமே பெறுவான். அந்த அனுபவத்தின் மூலம் கிடைக்கப் பெறும் அறிவாற்றலை காணத் தவறிவிடுவான். காரணம், எல்லா சூழ்நிலைகளையும் அதன் அனுபவங்களையும் தன் புற உடலின் மூலம் மட்டுமே பெறுகிறான். ஆனால் ஒரு தியானிப்பவர் சுழலின் தன்மையை முழுமையாக அறிவார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், தான் உடல் மாத்திரம் அல்ல, ஆனால் உடலில் தங்கியிருக்கிறேன் என்பது. இந்த சூழ்நிலை உருவாவதற்கு காரணம் தன்னை செதுக்கிக் கொள்ளத்தான் என்பது அவருக்கு புரியும். தியானத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் அனுபவங்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்த துவங்கியவுடன் வாழ்க்கையை பற்றிய நம் புரிதலின் தன்மை அதிகரிக்கும். இந்த புரிதல் நமக்கு பல்லாயிரக்கணக்கான கதவுகள் திறப்பதற்கு வழிவகுக்கும். நம் வாழ்வின் புதிய பரிமாணங்களை காணப்பெறலாம். நம் புரிதல், நம் அறிவாற்றல், நம் பார்வை எல்லாமே விரிவடையும். நமது உள்ளுணர்வை நியாயமானதாக்கும். இதன் மூலம் நமக்கு ஞானம் கிடைக்கும். இந்த ஞான நிலையை தியானத்தில் 1000 தங்க இதழ்கள் மலர்ந்தது போல் அனுபவம் பெறுவோம். ஒவ்வொரு இதழும் புரிதலின் புதிய பரிமாணம். புதிய பரிமாணங்களை காண காண அடுத்த நிலையில் உள்ளவற்றை பற்றிய அறிவாற்றல் மேலும் அதிகமாகும். இந்த புரிதலினால் இறப்பு என்பது ஒன்று இல்லை என்றும் நாம் அனைவரும் கடவுளைப் போன்றவர்கள் என்பதும் தெரிய வரும். பிறப்பு என்பது என்ன, இறப்பு என்பது என்ன, இதை பற்றியெல்லாம் நமக்கு புரிய வரும். இந்த பூமி பந்திற்கு நாம் ஓர் துகள் போல் வருகிறோம்.
ஒரு மூலத்திலிருந்து வரும் பொழுது நமக்கான ஒரு அகவுடலை வடிவமைத்துத்தான் வருகிறோம். இந்த பூமியில் உன்னத அனுபவங்களை பெறவே நாம் வருகிறோம். இந்த அனுபவங்களை பெற கருவை நாமே தேர்ந்தெடுக்கிறோம். நமது பெற்றோர்களையும் சுற்றுப்புறத்தையும் சூழ்நிலைகளையும் நாமே தேர்வு செய்கிறோம். நம்முடைய முழு வாழ்க்கையின் வடிவத்தையும் நமக்குள் இருக்கும் நாம் அறிவோம். அன்னையை தேர்ந்தெடுத்த பிறகு ஆன்மா என்னும் துகள் அன்னையின் கருவறைக்குள் நுழைகிறது. நம் அக உடலில் உள்ள பிரபஞ்ச சக்தியின் அளவை கொண்டு நம் புற உடல் தீர்மானிக்கப்படுகிறது. ஆன்மா அடிக்கடி தன் மூலத்திற்கு பயணம் மேற்கொள்ளும். நாம் பிறக்கும் வரை அன்னையின் உடலை விட்டு வெளியே வந்தவுடன் தான் முதல் முறையாக வெளியில் சுவாசிக்க துவங்குகிறோம். இதைத்தான் பிறப்பு என்கிறோம். பிறந்த முதல் நாளிலிருந்து 7 வயது வரை மூலத்துடன் இணைந்திருக்கும். மனம் 7 வயதிலிருந்து செயல்படத் துவங்குகிறது. 14 வயதில் முழு வளர்ச்சி அடைகிறது. அறிவாற்றல் 14 வயதில் துவங்கி 21 வயதில் முழு வடிவம் பெறுகிறது. 21 வயதிலிருந்து 28 வயது வரை நம் உடல், மனம், அறிவாற்றல் மூன்றும் இணைந்து செயல்படும் அனுபவங்களை பெறலாம். 28 வயதிலிருந்து வாழ்க்கை நம் சுய அறிவு சொல்வதை கேட்டு அதன்படி நடக்கிறது. ஆத்ம ஞானத்தை அறியத் தவறினால் நம் ஆன்மா உடலுக்கும் மனதிற்கும் இடையில் மாட்டித் தவிக்கும். இதன் காரணமாக பல இன்னல்களுக்கு ஆளாவோம். சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியாமல் போகும். பல இயல்பான சம்பவங்கள் கூட கடினமாகத் தோன்றும். ஒரு இறுக்கமான மனநிலைக்குள் தன்னை ஒளித்துக் கொள்வான். இந்த இறுக்கம் பிரபஞ்ச சக்தி பாய்வதை தடுக்கும். இதன் காரணமாக உடல் உபாதைகள், மன அழுத்தமும் படபடப்பும் தோன்றும். அவனை அறியாமல் நாட்கள் அவனை கடக்கும். அவன் வாழ்வதற்கான நோக்கத்தை புரியாமல் அவதிப்படுவான். நோக்கமும் புரிதலும் இல்லாமல் ஒருவன் வாழத் துவங்கினால் அவன் குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்தை அடைவான். பின்பு முதுமை பருவம் அடைந்து இறுதியில் இறந்தும் விடுவான். இந்த பூமி பந்திற்கு எந்த நோக்கத்திற்காக வந்தானோ அதை நிறைவேற்றாமல் இந்த பூமி பந்தை விட்டு விலகுவான். இதைத்தான் நாம் இறப்பு என்கிறோம். இறந்த பின்னும் இறுக்கமான அவன் மனதும் தவறான புரிதலும் அவன் மீண்டும் மூலத்தைச் சென்றடைய முடியாமல் தடுக்கும்.
தவறான புரிதலின் காரணமாக அவன் தனக்கான நரகத்தை அவனே உருவாக்கிக் கொள்வான். நரகமோ சொர்க்கமோ தானாக அமைத்துக் கொண்டு கீழ்மட்ட உலகின் ஜீவராசியாகவே இருப்பான். எப்பொழுது ஒருவன் தன் உடல், மனம், அறிவு, ஆத்மாவோடு இணைந்து வாழ்கிறானோ அப்பொழுதுதான் அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் மன நிறைவுடனும் சந்தோஷத்துடனும் காணப்படுவான். இறந்த பின்னும் அவன் திரிசங்கு நிலையில் வாழமாட்டான். அவன் மூலத்திற்கு திரும்பச் சென்று விடுவான். ஞானக்கண் ஆன்மாவின் பயணம், பிறப்பு மற்றும் இறப்பு. இதன் மூலம் நமக்கு அறிவாற்றல் கிடைக்கப் பெற்றால் அந்த அனுபவங்கள் நம் உடல், மனம், அறிவு, நாம் மற்றும் நம் வாழ்க்கை முறையை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆன்மா என்பது சக்தியும் அறிவும் இணைந்த ஒன்றுதான். ஆன்மா பூமிக்கு வருவதன் நோக்கம் அதிக அறிவாற்றலும் சக்தியும் பெறுவதற்காகத்தான். இதன் மூலம் ஆன்மா படைப்பாளியாக மாறுவான். இந்த புரிதலை நாம் தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் இந்த பிரபஞ்சத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இந்த புரிதலினால் ஒருவன் அற்புத படைப்பாளியாகலாம். அதன் பின்பு அவன் பேசுவது போல்தான் நடக்கும். அவன் நினைப்பது போல்தான் எதுவும் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் சிறந்த படைப்பாக மாறும். இதுதான் ஒளிச்சுற்று.